Praise God, praise God. One more time, we greet you in the name of our Lord and Savior Jesus Christ for the service. Yeah, continuously we are looking at Hebrews chapter 11. As my wife said in prayer, we need to thank God for all the goodness and His blessings in our life. Yeah, God has given us this place to worship Him freely. Amen. இந்த இடத்தையும் கூட ரொம்ப விடுதலையோடு ஆராதிப்பதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்னும் பாடுவதற்கு அனுமதி இல்லை. லீட் பண்றவங்க மட்டும் பாடலாம், மற்றவங்க பாட முடியாது. ஆனாலும் ரொம்ப அழகான ஒரு சேப்பல், இட்ஸ் a beautiful chapel. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். So we need to pray for the elders and the believers of the church also. இந்த சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Now God will bless them abundantly. Amen. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. Now let's all turn our Bibles to Hebrews chapter 11 verse number 1. Always we start from that. எபிரேயர் 11:1 எடுத்துக்கொள்வோம். அங்க இருந்து தான் ஆரம்பிக்க போறோம் இன்னைக்கு. It's a series of messages, so many things are coming up. Whenever I meditate on this chapter again and again, I could realize so many things are there inside this chapter. இந்த அதிகாரத்தை கணவர் வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுது தேவன் புதிய வெளிப்பாடுகளை கொடுத்து வருகிறார். So let's read verse number 1 now. முதலாவது வசனத்தை வாசிப்போம். Faith is the confidence that what we hope for will actually happen. It gives us assurance about things we cannot see. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. Always I say we have to hope for the good things in our life. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். You may be afraid about so many things in your life. உங்களுடைய வாழ்க்கையில் अनेक காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். But the word of God says you should have confidence, or you should hope for some good things in your life. நீங்கள் நல்ல காரியங்களுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. I was thinking about the word confidence. I was able to fetch 2 more Bible verses from different portions in the Bible. நிச்சயம் என்கிற வார்த்தையை எடுத்த பொழுது இன்னும் 2 பகுதிகளை ஆண்டவர் இணைத்து காண்பித்தார். It is in Proverbs chapter 3. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் verse number 26 and then 32. 26 32ல நம்ம பார்க்கிறோம். We can read about the confidence. நம்முடைய நம்பிக்கையை குறித்து அது சொல்கிறது. For the Lord will be your confidence and keep your foot from being caught. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். Amen. Praise God. What a wonderful word it is. என்ன ஒரு அருமையான வசனம். God will teach you the way in which way you have to go. You will not fall inside the trap. நீங்கள் நடக்க வேண்டிய வழியை தேவன் உங்களுக்கு காட்டுவார். நீங்கள் கண்ணியிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உங்களை காத்துக் கொள்வார். This could be a prophetical word to you today. இந்த நாளிலும் உங்களுக்கு நேராய் வருகிற தீர்க்க தரிசன வார்த்தை இதுவாக இருக்கலாம். God will keep you away from the trap. அந்த கண்ணியில், மனுஷனுடைய கண்ணியில், சாத்தானுடைய கண்ணியில் இருந்து தேவன் உங்களை விலக்கி பாதுகாப்பார். He will be your confidence. அவர்தான் நம்முடைய நம்பிக்கை. One more Bible verse I have to show to you now. It is in Hebrews chapter 10 verse number 23. எபிரேயர் 10:23ல நம்ம பார்க்கிறோம். Let us hold fast the confession of our hope without wavering, for he who promised is faithful. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. We see that we hope what will actually happen. That's what the faith. So let's all confess our hope without wavering. அசைவில்லாமல் உறுதியாக நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். So far we were looking at Abel and then Noah and then Enoch. 16வது அதிகாரத்தில் ஆபேலை குறித்து பார்த்தோம், நோவாவை குறித்து பார்த்தோம், ஏனோக்கை குறித்து பார்த்தோம். And then last week we were meditating about Abraham. கடந்த வாரத்திலே ஆபிரகாமை குறித்து தியானித்தோம். And Abraham waited upon God. ஆபிரகாம் தேவனுக்கு காத்திருந்தார். And then we didn't have time to see Sarah. நான் சாராவை குறித்து பார்ப்பதற்கு கடந்த வாரம் நேரம் இல்லாமல் போய்விட்டது. Sarah is also taking an important role in this chapter. இந்த அதிகாரத்திலே சாராளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. When we talk about waiting, we cannot exclude
Sarah there. காத்திருப்பதை குறித்து பேசும்பொழுது நாம் சாராவை விலக்கி வைக்க முடியாது. See, it's in verse number 11. By faith, Sarah. The word says, by faith, Sarah. விசுவாசத்தினாலே சாராளும் என்று 11வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Yeah, she's a woman of faith. அவள் ஒரு விசுவாச வீராங்கனை. Yeah, she had failures just like you and me in life. உங்களைப் போலவும் என்னைப் போலவும் வாழ்க்கையிலே தோல்விகள் இருந்திருக்கின்றன. Occasionally she had failed in her life. தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் தோற்று போயிருக்கிறாள், பலவீனப்பட்டிருக்கிறாள். She had doubts on God's promise. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே அவளுக்கு அவிசுவாசம் வந்தது, சந்தேகம் வந்தது. At times when God spoke to her, I will give you a son called Isaac, she was laughing behind the door. தேவன் அவளிடத்தில் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது கதவுக்கு பின்னாடி இருந்து நகைத்துக் கொண்டிருந்தாள். She was not able to believe that. அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை. But the word of God was telling her, you are laughing. ஆனால் தேவன் அதை பார்த்து சொன்னார், சாராளே ஏன் நகைக்கிறாய் என்று. She denied that. உடனே அவள் நகைக்கல, பொய் சொல்றாங்க. She didn't have the guts to accept the mistake. தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லை. But when it comes to Hebrews chapter 11 verse number 11, it says by faith Sarah. நம்மை போல சாராளும் பலவீனமானவர்களாக இருந்த பொழுதிலும் விசுவாசத்தினாலே சாராள் என்று 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். The wonderful thing is, by faith Sarah herself also received the power, the strength to conceive seed, and she bore a child when she was past the age. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். Yeah, the word, the strength is very important. பலன் அடைந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். Yeah, by faith, by waiting upon God, she gained the strength. தேவனிடத்தில் காத்திருந்ததன் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக பலன் அடைந்தாள் சாராள். So we could read that at the age of 90 or 91 she delivered the boy baby. 90 வயதுக்கு மேலான பிறகுதான் அவள் ஈசாக் என்கிற அந்த பையனை பெற்றெடுக்கிறார். At the age of 90 means it's not possible with human mind. We cannot even imagine about it. நம்முடைய மனித மூளையினால கிரகிக்க முடியாத ஒரு விஷயம் 90 வயதுல கற்பந்தரித்து குழந்தை பெற்றுக் கொள்வது என்பது. We all know that Abraham was 100 years old. அப்பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. And then when she gave birth to Isaac, Sarah said, God has brought me laughter. ஆண்டவர் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி ஈசாக்கு என்று பெயரிடுகிறாள் சாராள். Yeah, Isaac means laughter. ஈசாக்கு என்றால் நகைப்பு என்று அர்த்தம். Yeah, laughter means rejoicing in God. நகைப்பு என்பது சிரிக்கிறதுக்கு மேல மகிழ்ச்சி, மகிழ்வது, தேவனுடைய சமூகத்திலே மகிழ்வது. There is a Bible verse, it says, it's in Philippians chapter 4 verse number 4. Rejoice in the Lord. Always I say, and again I say, rejoice in the Lord. பிலிப்பியர் 4:4 நாம் பார்க்கிறோம், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. When God blesses you, you can rejoice in God. நீங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்குள் நகைக்க முடியும். Yeah, she said, God has brought me laughter, and everyone who hears about this will laugh with me. தேவன் என்னை நகைக்கப்படினார், இதை கேட்கிற எல்லாரும் சந்தோஷித்து மகிழ்வார்கள் என்று சொன்னார். Yeah, when you read that word laughing means this is not about mocking. They will also rejoice with Sarah and praise God. இது மற்றவர்களை கேலி கிண்டல் செய்து நாம் மட்டும் சிரிப்பது கிடையாது, மற்றவர்களும் நம்மோடு சேர்ந்து மகிழ்ந்து சிரிக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம். Okay, by faith, விசுவாசத்தினாலே, by faith, when you wait upon God, two things will happen. விசுவாசத்தோடு நாம் தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது ரெண்டு காரியம் நடக்கும். You will gain the power or the strength from God. தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்வோம். Number 2, you will rejoice in Him. Amen. நாம் தேவனுக்குள்ளாக நகைப்போம். Your sorrows will turn into joy. Amen. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். One day your mourning will turn into dancing. உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கிடைக்கும். But the word is very important. By faith, like Sarah, by faith, let's wait upon God. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விசுவாசத்தோட கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். So like Sarah, let's all exercise our faith in this area. சாராளை போல நாம் தேவனிடத்திலே விசுவாசத்தை பயிற்றுவிக்க வேண்டும். Yeah, they were waiting for a long time, and she had messed up in the family. We all know what had happened in the history. அவராக காத்திருக்கும் பொழுது சாராள் எவ்வாறாக குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணினார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். And after that, God is blessing them, teaching them little lessons what they had to do.
அதன் பின்பாக தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களுக்கு ஒரு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். The next point, fifth point is about Isaac. ஐந்தாவதான குறிப்பு ஈசாக்கை குறித்தது. Isaac, Jacob and Joseph. ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. These three saints are here. இந்த மூன்று பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்கிறோம். They have done some remarkable things in their life. அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை சாதித்தார்கள் அவர்கள். They pleased God with their faith. அவர்கள் தேவனை தங்களுடைய விசுவாசத்தினாலே பிரியப்படுத்தினார்கள். In this chapter, when you read about Abraham and Moses, God is giving an elaborate description about their faith. ஆபிரகாம், Moses, இவர்களை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப விளக்கி சொல்றார் ஆண்டவர். But for Isaac, Jacob and Joseph, it's a brief one. ஆனால் ஈசாக்கை குறித்தும் யாக்கோபை குறித்தும் யோசேப்பை குறித்தும் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. But still they have exercised their faith. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்திலே வீரர்களாக திகழ்ந்தார்கள். So we cannot compare with the other saints and we cannot put them down. இவர்களுடைய விசுவாசத்தை நாம் குறைத்து சொல்ல முடியாது. But Holy Spirit had mentioned their faith in the hall of faith heroes. இந்த விசுவாச வீரர்களை பற்றி சொல்லும் பொழுது இவர்களுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Let me read verse number 20. 20வது வசனத்தை நம்ம பார்ப்போம். By faith Isaac blessed Jacob and Esau concerning things to come. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். Isaac also lived a long life. ஈசாக்கு நீண்ட ஆண்டுகள் வாழ்ந்தார். And the thing is, he walks in his father's footsteps. அவன் தன்னுடைய தகப்பனுடைய அந்த காலடி தடத்திலே நடந்து செல்கிறார். The forefathers they are playing an important role in the Bible. வேதாகமத்திலே நம்முடைய முற்பிதாக்கள் மிக மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறார்கள். From Isaac we could learn we need to follow their footsteps. நாம் ஈசாக்கிடமிருந்து கற்றுக்கொள்வது என்னவென்றால் நம்முடைய முற்பிதாக்களின் காலடி தடத்திலே நாம் நடந்து செல்ல வேண்டும். Walking in the forefathers footsteps. நம்முடைய முற்பிதாக்களின் காலடி தடத்திலே நடப்பது, அதுதான் நாம் ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்து முதலாவதாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். As he was walking following Abraham, Abraham left a very good legacy. ஆபிரகாம் ஒரு நல்ல உதாரணத்தை, ஒரு நல்ல எடுத்துக்காட்டை விட்டு சென்றார். He was a rich man, extremely rich. ஆபிரகாம் ஒரு பெரிய கோடீஸ்வரர். And he gave all the possessions to Isaac, and then he gave a portion to Ismail. ஆபிரகாம் தன்னுடைய சொத்துக்களை ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் கொடுக்கிறார். But Isaac is the firstborn. ஈசாக்குக்கு தான் நிறைய கிடைக்குது. He is the son of promise. அவர்தான் வாக்குத்தத்தத்தின் குமாரன். இஸ்மவேல் முதல்ல பிறந்தாலும் வாக்குத்தத்தத்தின் குமாரன் ஈசாக்கு தான். So he is the son of promise. He is giving the majority of his possession to Isaac. ஆபிரகாம் தன்னுடைய சொத்துக்களிலே பெரும்பான்மையை ஈசாக்குக்கு கொடுக்கிறார். But more than that, he left a very good legacy to Isaac. பொருளாதார ஆசீர்வாதங்கள் அல்லாமல் ஒரு ஆவிக்குரிய ஒரு நெறிமுறைகளை விட்டு செல்கிறார். What is that legacy? அது என்ன? What we are leaving for our children? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன விட்டு செல்கிறோம்? When I was doing my counseling course back in India, என்னுடைய கணவர் அங்கே ஒரு கவுன்சிலிங் கோர்ஸ் இந்தியால படித்த பொழுது, and one counselor he was teaching us, taking that session about child rearing. குழந்தை வளர்ப்பதை பற்றி ஒருவர் சொல்லிக் கொடுத்தார். And she said always the children will love their mother, but always watch their father. குழந்தைகள் தங்களுடைய தாயை நேசிப்பார்கள், ஆனால் தகப்பனை கவனித்து பார்ப்பார்கள் என்று சொன்னாராம். Most of the things they observe by watching the father. முக்கியமான காரியங்களை தன்னுடைய தகப்பனை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். Of course, in school also they are learning the things. அவர்கள் ஸ்கூல்லே நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்கிறார்கள். But the important spiritual lessons and then like choice making, all those good things, they are learning from their parents. அவர்கள் பெற்றோரிடத்திலிருந்து நல்ல ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள், எப்படி தீர்மானம் செய்வது போன்ற காரியங்களை. Let me give you one example from Isaac's life. ஒரு உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். There was a famine. அங்கே ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. When there was famine, he is thinking about his father. அப்போ ஒரு பஞ்ச காலத்திலே தன்னுடைய தகப்பனை நினைத்து பார்க்கிறார் ஈசாக்கு. What my father, how he decided in this time. தன்னுடைய தகப்பன் எவ்வாறாக முடிவெடுத்தார் என்பதை யோசிக்கிறார்.
And then he is also deciding the same thing and he is following the father's footsteps. அவரும் அதே காரியத்தை முடிவு செய்து தந்தையினுடைய வழியிலே நடக்கிறார். Yeah, it is in Genesis chapter 26 verses 1 to 35. We all know it's a long chapter. ஆதியாகமம் 26 1 முதல் நாம் பார்க்கும் பொழுது இது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிகாரம். This is the only chapter in the book of Genesis devoted exclusively to Isaac. இந்த 26வது அதிகாரம் ஆதியாகமம் புத்தகத்திலே ஈசாக்குக்காக மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. And he is taking the same decision in his life also. தன்னுடைய தகப்பன் எடுத்ததை போன்ற அதே ஒரு முடிவை ஈசாக்கு எடுப்பதை நாம் பார்க்கிறோம். And God also asked him to stay back in the same place. அதே இடத்திலே தங்கி இருக்குமாறு ஆண்டவர் ஈசாக்கோடு சொல்கிறார். So, following the principles of our forefathers, spiritual parents are important. நம்முடைய ஆவிக்குரிய முற்பிதாக்களின் வழித்தடங்களை பற்றி செல்வது ரொம்ப முக்கியம். Yeah, see, it is in Genesis chapter 20 verse number 1. After destroying the Sodom and Gomorrah, Abraham is moving towards Gerar. அங்கே நாம் 20வது அதிகாரத்திலே ஆதியாகமத்திலே பார்க்கிறோம், சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்ட பின்பு ஆபிரகாம் தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி என்று நாம் பார்க்கிறோம். கேராரிலே தங்குகிறார். Yeah, he is also going to Gerar. Abraham. ஆபிரகாம் கேராருக்கு போகிறார். So he was also thinking, Isaac is thinking, and what my father would have done in this situation. இந்த சூழ்நிலையிலே என்னுடைய தகப்பன் என்ன செய்திருப்பார் என்று ஈசாக்கு யோசித்து பார்க்கிறார். He knows Abraham is a faith hero. அவருக்கு தெரியும் தன்னுடைய தகப்பன் ஒரு விசுவாச வீரன் என்று. Yeah, Abraham took Isaac with him and he reached the place called Moriah. ஆபிரகாம் ஈசாக்கை எடுத்துக்கொண்டு அந்த மோரியா மலைக்கு போனது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்குக்கும் தெரியும். We all know what had happened, how he gave a sacrifice to God. அங்கே ஆபிரகாம் எவ்வாறாக பிதாவுக்கு தன்னுடைய பலியை செலுத்தினார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். And Isaac knew Abraham was a prayer warrior. ஈசாக்குக்கு தெரியும் தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஒரு ஜெப வீரன் என்று. And Isaac knew Abraham was obedient to God. ஈசாக்குக்கு தெரியும் தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர் என்று. So he was following his father. அவர் தன்னுடைய தகப்பனை பின்பற்றுகிறார். And by faith he is blessing his sons. தன்னுடைய தகப்பனை போல விசுவாசித்து தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். The word of God says Isaac blessed Jacob and Esau concerning things to come. நடக்க போகிறவைகளை குறித்து ஈசாக்கு விசுவாசத்தினாலே தன்னுடைய பிள்ளைகளாகிய ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். This is a very good lesson we can learn from Isaac's life. ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காரியம் இது. What do you think about your children? உங்களுடைய பிள்ளைகளை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? What do you pray for your children? உங்க பிள்ளைகளை குறித்து என்ன நீங்க ஜெபம் பண்றீங்க? Many a times we are worrying about their future. அவருடைய எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். In India, many of us, many families, the parents are struggling to put the children in the medical school. இந்தியால பார்த்தோம் அப்படின்னா எல்லா பெற்றோருக்கும் ஒரு கனவு இருக்கும். பெரும்பான்மையான பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது ஒரு மருத்துவ கல்லூரியில சேர்க்கணும் அப்படின்னு. There is nothing wrong in it. அதுல தவறு கிடையாது. If God makes the way, you can put your children in the medical school. தேவன் வழிவாசல்களை திறக்கும் பொழுது நீங்கள் அதை செய்யலாம். But no need to bother about that thing again and again. அந்த காரியத்தை குறித்து மீண்டும் மீண்டும் கவலைப்பட தேவையில்லை. Yeah, do not worry about tomorrow. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. We have a God who holds the future. நம்முடைய எதிர்காலத்தை தன்னுடைய கரங்களிலே பிடித்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Our times are in God's hand. நம்முடைய காலங்கள் அவருடைய கரங்களிலே இருக்கின்றது. He is alive forever. அவர் என்றென்றும் ஜீவனோடு இருக்கிறார். Yeah, he will make a way where there is no way. வழியே இல்லாத இடங்களிலும் புது வழிகளை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார் அவர். See, Isaac in his old age, he is not able to see properly. He has the blindness. ஈசாக்குக்கு வயது சென்றவரான பொழுது அவரால் சரியா பார்க்க முடியல. Yeah, he was struggling with the blindness. அவருக்கு குருட்டுனால அவர் பாதிக்கப்பட்டார். And Jacob is deceiving the father. யாக்கோபு தன்னுடைய தகப்பனை ஏமாற்றுகிறதை பார்க்கிறோம். And Esau is also coming after Jacob. யாக்கோபுக்கு பின்பாக ஏசா வருகிறார். And he is blessing both the children and he is prophesying about their future. அங்கே ஈசாக்கு இரண்டு குழந்தைகளையும் ஆசீர்வதித்து அவருடைய எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம்
விசேஷமாக பேசுகிறார். Yeah, I'm not boasting about myself. What I practice, I have to tell you now. பெருமைக்காக சொல்லவில்லை, செய்வதை தான் சொல்கிறோம். Yeah, whenever I pray for my children in my personal prayer. என்னுடைய கணவர் தன்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, yeah, I have certain promises for them. அவர்களுக்காக தேவன் கொடுத்த ஒரு சில வாக்குத்தத்த வசனங்கள் உள்ளன. I always confess those promises with faith. அந்த வசனங்களை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். Yeah, we are confessing that promises in faith and praying for them. அந்த விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். All these promises are helping us to overcome the fear. இந்த வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் எங்களுடைய பயங்களை கலக்கங்களை விட்டு எங்களை விடுவிப்பதற்கு உதவியாக இருக்கின்றன. Now the children are in a new place, everything is new for them, the culture, the friends, the setup, everything is new for them. இப்பொழுது நாங்கள் புதிய தேசத்துல இருக்கிறோம், எல்லாமே பிள்ளைங்களுக்கு புதுசு, ஸ்கூல், எஜுகேஷனல் சிஸ்டம், நண்பர்கள், இந்த கலாச்சாரம் எல்லாமே புதிதாக இருக்கிறது. So many things will go on in our mind. எங்களுடைய மனதில பல காரியங்கள் போவது உண்மைதான். Above all these confusions, above all these worries and fear, we will always confess the promises of God in our prayer. இந்த பயங்களுக்கும் கலக்கங்களுக்கும் குழப்பங்களுக்கும் மேல நாங்கள் தேவன் எங்கள் பிள்ளைகளை குறித்து கொடுத்த வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுகிறோம். And concerning the things to come, we speak about the things to come. வரும் காரியங்களை குறித்து நாங்கள் ஆசீர்வதித்து பேசுகிறோம். Okay, how we exercise the faith, life application. என்ன வாழ்க்கையில் எப்படி இதை செய்வது? Yeah, when he blessed their children, he was expecting, hoping for the things it would happen in my children's life. அவன் தன் குழந்தைகளை ஆசீர்வதித்த பொழுது, 2 குமாரரையும் ஆசீர்வதித்த பொழுது, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தார். He had the faith, all these things will happen in my children's life. நான் சொல்லுகிற இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் என் பிள்ளைகளோட வாழ்க்கையில நடக்கும்னு விசுவாசித்தார். And that's about Isaac walking in the forefathers' footsteps. தன்னுடைய முற்பிதாக்களின் வழிகளிலே நடப்பது ஈசாக்குடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிறோம். Yeah, let's move on to the next point now. அடுத்த குறிப்புக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். Jacob. யாக்கோபு. By faith Jacob, when he was dying, blessed each of the sons of Joseph and worshipped, leaning on the top of his staff. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். 21வது வசனம். Yeah, verse number 21 is about Jacob's worship. அங்கே நாம் யாக்கோபு தொழுது கொள்வதை பார்க்கிறோம். By faith he was worshiping God. அங்கே விசுவாசத்தினாலே யாக்கோபு தேவனை தொழுது கொள்கிறார். So many things had happened in Jacob's life. யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான ரோலர் கோஸ்டர் லைஃப். He ran away to his uncle's house. தன்னுடைய தகப்பன் வீட்ல இருந்து மாமா வீட்டுக்கு ஓடி போறாரு. And then he was fighting with God one night. In one night he was fighting with God. தகப்பன் நம்முடைய ஆண்டவரோடு அங்கே யுத்தம் செய்வதை நாம் பார்க்கிறோம். And then he's praying to God, you have blessed me with double portions of blessing. He was praying to God about the blessings what he had received. தான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து சொல்கிறார். And all these good things are there, but Holy Spirit is mentioning one thing about his life. யாக்கோபை குறித்து நிறைய நல்ல காரியங்கள் இருக்கு, ஆனா ஒரு பர்టిక్యులர் விஷயத்தை குறித்து இங்க பரிசுத்த ஆவியானவர் எழுதி இருக்கிறத புதிய ஏற்பாட்டுல நாம பார்க்கிறோம். Yeah, when we come to the New Testament, Hebrews chapter 11, Holy Spirit is mentioning about his worship. இங்கே பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தினாலே யாக்கோபு தொழுது கொண்டதை குறித்து தான் பார்க்கிறார், எழுதி இருக்கிறார். Even at that moment he wanted to worship God. அந்த சூழ்நிலையில கூட தேவனை தொழுது கொண்டார். I would like to say about a man of God. Now it's a true story. ஒரு தேவ மனிதரை குறித்து சொல்ல விரும்புகிறோம். இது உண்மையாக நடந்த விஷயம். He was in southern part of India. He was ministering in a church. தென்னிந்தியாவில ஒரு சபையில ஊழியம் செய்த ஊழியர் இவர். And this man was conducting an opener meeting one evening. ஒரு மாலை வேளையிலே அவர் பொது இடங்கள்ல நடக்கிற கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். சுவிசேஷ கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். In the opener meeting, on that particular day, he bought a brand new dress for himself. Everything is new. அந்த மாலை வேளையில கூட்டத்துக்கு வரப்ப நல்லா புதுசா Dress பண்ணி வந்தாராம். He bought new shoes, new shirt, and everything is new for him. எல்லாமே புதுசா Dress பண்ணி ஷூல இருந்து சட்டை பேண்ட் எல்லாமே புதுசா போட்டு வந்தாராம். And he was standing before the podium and he sang a song.
அங்க நின்னு ஒரு பாட்டை பாடினாரு அந்த கூட்டத்துல நின்னு. He was an elderly man. ரொம்ப வயதான ஒரு ஊழியக்காரர். As he was singing, he had passed away. அப்படி பாடிட்டே அவர் தேவனுக்குள்ளாக போயிட்டார். Now what a great thing that was. அது எவ்வளவு ஒரு மகிமையான மரணம். So some people, they had the desire to worship God even when they, in their last minute. அவர்களுடைய கடைசி தருணங்களிலும் கூட தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்ற வாஞ்சை ஒரு சிலருக்கு இருக்கிறது. யாக்கோபும் அப்படித்தான். This is what I believe God will give us a long life. நம்ம எல்லாருக்கும் தேவன் நீடித்த ஆயுசு நாட்களை தருவார். For all of us, for everyone of us, we'll have a long life. நம்ம எல்லாருக்கும் தேவன் நீடித்த ஆயுசு நாட்களை தருவார். But what's your attitude? நம்மளுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கிறது? Till the last breath, you have to say like Jacob, I want to worship you, God. அந்த கடைசி தருணத்தில் கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு மனப்பாங்கு யாக்கோபை போல நமக்கு இருக்க வேண்டும். Worship means expression of reverence and adoration towards God. ஆராதனை என்பது தேவனுக்கு நேராக நம்முடைய பக்தியையும் நம்முடைய தொழுது கொள்ளுதலையும் குறிக்கிறது. So many things are there about worship. Let me give you one or two points about worship. ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் சொல்ல விரும்புகிறோம். Whenever you worship God, you should have this attitude in your heart, in your mind. நம்ம எப்பெல்லாம் ஆராதிக்கிறோமோ அப்பொழுது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு இருக்க வேண்டும். Reverence and adoration towards God. நமக்கு ஒரு பக்தியும் மரியாதையும் இருக்க வேண்டும். தெய்வ பக்தியோடு நாம் ஆராதிக்க வேண்டும். Always we focus on music or the singing techniques. All these things are, we need all those things. நாம் தொழுது கொள்ளும் பொழுது மியூசிக்கை ரொம்ப யோசிக்கிறோம். குரல் எப்படி இருக்கு, எப்படி பாடுறாங்க, யார் வர்ஷிப் லீட் பண்றா, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். எல்லாவற்றையும் விட முக்கியமானது நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது. Some churches they say we don't want music instruments. ஒரு சில சபைகள் சொல்றாங்க எங்களுக்கு இசைக்கருவிகளே வேண்டாம். Some churches they have a lot of instruments and they give more importance for the instruments. ஒரு சில சபைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ஒரு இரைச்சல் போல ஆகி விடுகிறது. ரொம்ப முக்கியத்துவம் இசைக்கு தான் கொடுக்கப்படுகிறது. But worship means expressing our reverence and adoration towards God. நம்முடைய தெய்வ பக்தியையும் புகழ்ச்சியையும் தேவனுக்கு வெளிப்படுத்துவதுதான் ஆராதனை. The true worship is valuing and treasuring of God above all things. நம்முடைய தேவனை எல்லா காரியங்களுக்கும் மேலாக உயர்த்தி நாம் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது தான் ஆராதனை. So Jacob worshiped God in his life when he was in Bethel, Peniel, other places. யாக்கோபு பெத்தேல்ல இருக்க போய் ஆராதிச்சார், பெனியேல்ல இருக்க போய் ஆராதிச்சார், மற்ற இடங்கள்ல இருக்க போய் ஆராதிச்சார். It is in Genesis chapter 35 verse number 7. ஆதியாகமம் 35:7ல நம்ம பார்க்கிறோம். He built an altar there and called the place El Bethel. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தனக்கு தேவன் தரிசனமாயபடியால் அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். It is in Genesis 35 verse number 7. ஆதியாகமம் 35:7ல நம்ம பார்க்கிறோம். He called that place as El Bethel. He built an altar there. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஏல் பெத்தேல் என்று அழைக்கிறார். And then again in Peniel also he is worshiping God. பெனியேலிலும் கூட அவர் தேவனை ஆராதிப்பதை நாம் பார்க்கிறோம். And then I want to tell you one thing in worship. God is the center of attraction. ஆராதிக்கும் பொழுது தேவன் மாத்திரமே ஆராதனையின் மையப்பொருள். This is how Jacob worshiped God. இப்படித்தான் யாக்கோபு ஆராதித்தார். When he was in Bethel, he was all alone. பெத்தேல்ல இருக்கப்ப தனிமையில இருந்தாருங்க. He used the stone as the pillow, and then he was all alone in that field. அந்த பெத்தேல்ல இருக்கிறப்ப அவர் பார்க்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஒரு கல்ல தலகாணியா வச்சிட்டு படுத்திருந்தாரு நம்ம பார்க்கிறோம். But he was focusing on God. ஆனால் தேவனை மாத்திரம் மையப்படுத்தி அவர் ஆராதனை செய்தார். He had very good visions in the night time. அங்கே இரவு நேரங்களில் நல்ல தரிசனம் கிடைத்தது. He built an altar to God and he named Bethel. அங்கே தேவனுடைய இல்லம் என்று பொருள்படக்கூடிய ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் தொழுது கொள்கிறான். Yeah, Beth means house, El means God, house of God. தேவனுடைய வீடு என்று பொருள்படும். He was focusing on God wherever he goes. எங்க போனாலும் அது பெத்தேலா இருந்தாலும் பெனியேலா இருந்தாலும் சரி, மரண தருவாயாக இருந்தாலும் யாக்கோபுடைய நோக்கம் எல்லாம் தேவனை தொழுது கொள்வதாகத்தான் இருந்தது. As we said, his life was like a roller coaster. அவருடைய வாழ்க்கை மேடு பள்ளங்கள் நிறைந்ததாக காணப்பட்டது. Many times he came down, sometimes he gone up. It was like a roller coaster. அவர்
அவருடைய வாழ்க்கை ஒரு சறுக்கல்ல போற மாதிரி தான் இருந்தது. But every time when he was panicked, when he was surrounded by some fear or something, he was worshiping God, praying to God. எப்பொழுதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்மறையான சூழ்நிலை இருந்ததோ அப்பொழுதெல்லாம் அவர் தேவனை ஆராதித்ததை நாம் பார்க்கிறோம். So he exercised his faith in these two areas. இந்த இரண்டு காரியங்களிலும் அவர் தன்னுடைய விசுவாசத்தை பயிற்றுவித்தார். He blessed his children. அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். By faith he blessed his children, 12 children. அவர் விசுவாசத்தினாலே தன்னுடைய 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். That's the first thing he did in his old age. தன்னுடைய முதிர்ந்த வயதில் யாக்கோபு செய்தது இதுதான். Blessed each of the sons, and then sons of Joseph also, and he worshipped God. தன்னுடைய 12 குமாரர்களை குறித்தும் யோசேப்புடைய 2 குமாரர்களை குறித்தும் அவன் அங்கே ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். And the next thing, he was pleasing God with his worship. இரண்டாவதாக தன்னை தேவனை ஆராதிக்கிறதன் மூலமாக பிரியப்படுத்துகிறார். And this thing came in my mind. His lifestyle had become like this, worshiping God. அப்படியே ஆராதிச்சு அவருடைய வாழ்க்கையே அப்படி ஆயிடுச்சு. Your lifestyle should be also like this. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்க வேண்டும். Because praising God is a good thing always. தேவனை நாம் துதிப்பதும் ஆராதிப்பதும் ரொம்ப ரொம்ப நல்ல காரியம். These are the things that we need to learn from Jacob's life, worshiping God. யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இவைதான். Wherever we go, we need to give first place to God. நாம் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். This is about worship and Jacob. இது யாக்கோபை குறித்து. Yeah, the last one is about today. The seventh point we have about Joseph. அடுத்ததான விசுவாச வீரர் யோசேப்பு. Joseph said, "There is a way out for you, people of God." யோசேப்பு விசுவாசத்தினால சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்க இங்க இருந்து கிளம்பி போவீங்க அப்படினு. There is a way out. He spoke about the deliverance. அவர் அங்கே விடுதலை குறித்து பேசுகிறார். And his prediction about Israel's future plan. இஸ்ரவேலுடைய எதிர்கால திட்டத்தை குறித்து அப்பொழுதே கணித்தார் யோசேப்பு. By faith, Joseph, when he was dying, made mention of the departure of the children of Israel and gave instructions concerning his bones. It's in Hebrews chapter 11, verse number 22. 11:22 எபிரேயர் நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்திலே பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். When he spoke about all these things, Israelites were not in slavery then. இதெல்லாம் பேசுறப்ப யோசேப்பு அவர்களை குறித்து சொன்ன பொழுது அப்ப அடிமைத்தனத்துல இல்ல, நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க இஸ்ரவேல். They were in very good position then. எகிப்துல நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. They were in Goshen, the place called Goshen. கோஷேன்ங்கற ஒரு நல்ல செழிப்பான தேசத்துல இருக்காங்க. But Joseph was prophesying about their slavery and their deliverance. யோசேப்பு அங்கே அவருடைய அடிமைத்தனத்தை குறித்தும் அதிலிருந்து எப்படி கிளம்பி போவார்கள் என்பதை குறித்தும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். When he spoke about their way out, there is a way out for you, dear people. He spoke about this one. God will visit you and you will go out of Egypt. When you go out of Egypt, carry my bones with you. அதாவது தேவன் உங்களை சந்திப்பார், உங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு போவார், போகும் பொழுது என்னுடைய எலும்புகளையும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார். He was in a very good position in Egypt. எகிப்துல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறார் யோசேப்பு. Some modern translation it says he was the prime minister of Egypt. இப்படி கூட சொல்றாங்க அவர் ஒரு பிரதம மந்திரியாக இருந்தார் எகிப்துல அப்படின்னு. He was the ruler of Egypt. எகிப்தினுடைய அவர்தான் ஃபாரோ இருந்தாலும் யோசேப்பு தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தார். He had royal privileges and other things in his life. நிறைய வசதி வாய்ப்புகள், நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தது. And we all know Egypt is known for huge graveyards. எகிப்து நல்ல மிகப்பெரிய அந்த கல்லறை தோட்டங்களுக்கு பெயர் பெற்றது. Even the children nowadays they are learning about the pyramids in Egypt. குழந்தைங்க கூட பிரமிட் பத்தி படிக்கிறாங்க. Such a huge graveyards are there in Egypt. பெரிய பெரிய கல்லறைகள், பல மீட்டர் உயரம் உள்ள கல்லறைகளை நாம் பார்க்கிறோம் எகிப்துல. But Joseph was not fascinated about all those graveyards. யோசேப்பு அங்க இருந்திருந்தார்னா ஒருவேளை அவருக்கு ஒரு பிரமிட் கட்டி இருப்பாங்க. ஆனா அவர் அதை குறித்து ஆசைப்படவே இல்லை. But he was looking far beyond that one. அவர் அதையெல்லாம் தாண்டி அவருடைய தரிசனம் இருந்தது. God will give you the promised land. தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுப்பார். Please take my bones along with you. நீங்கள் போகும் பொழுது என்னுடைய எலும்புகளையும் எடுத்து
செல்லுங்கள் என்று சொல்கிறார். It may take long years to reach there. It took 40 long years to reach there. அந்த இடத்துக்கு போய் சேருவதற்கு 40 ஆண்டுகள் ஆனது. But he spoke about his burial, after all these things had happened. எப்போ பேசிட்டார் யோசேப்பு தன்னுடைய எலும்புகளை கொண்டு போய் அங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து. So he spoke about the deliverance of his people. அவருடைய ஜனங்களுடைய விடுதலையை குறித்து பேசுகிறார். So today also I would like to tell you, God will deliver you from the slavery what you are going through. நீங்கள் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். Yeah, are you struggling with any addiction or any other problem? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுபாவ அடிமைத்தனத்திலே நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? Otherwise, are you struggling with anger or any other emotional problem in your life? கோபத்தினாலோ மற்ற உணர்ச்சி சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு நீங்க அடிமைப்பட்டிருக்கிறீர்களா? Like Joseph said, no, let me say the word of God to you. God will visit you. God will take you out of this problem. யோசேப்பு சொன்னது போல தேவன் உங்களை சந்திப்பார், இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு செல்வார். Always there is a way out in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வழி இருக்கிறது. Are you struggling with any other temptation in your life? உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சோதிக்கப்படுகிறதுனால நீங்க போராடி கொண்டிருக்கிறீர்களா? Are you going through trial and test in your life? உங்களுடைய வாழ்க்கையில வேற ஏதாவது சோதனைகளின் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறீர்களா? There is a way out. அங்கே ஒரு வழி உண்டு. Yeah, God will visit you. God will help you to come out of that problem. தேவன் உங்களை வந்து சந்திப்பார், உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பதற்கு வழி தருவார். Put your hope, put your faith in God. தேவனிடத்தில் உங்களுடைய விசுவாசத்தை தெரியப்படுத்துங்கள். God will deliver you. தேவன் உங்களை விடுதலையாக்குவார். Amen. With this word, we would like to wind up the sermon now. இதோடு கூட முடிக்க விரும்புகிறோம். Let's all pray to God now. ஜெபிப்போம். Heavenly Father, thank you so much for your word and your presence here. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. Your words are so precious, O God. உம்முடைய வசனங்கள் விலையேற பெற்றவைகள். And these words are purified words, O God. இவைகள் புடமிடப்பட்ட வார்த்தைகள். There is no flaw in it, O Father. அதுல ஒரு குறையும் இல்லப்பா. We honor your word, O God. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கனப்படுத்துகிறோம். Like Mary said, we also pray today, be it unto us according to your word. ஆண்டவரே, மேரி சொன்னது போல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது, இதோ உம்முடைய அடிமை என்று சொல்கிறோம். Yeah, be it unto us according to your word. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. Yeah, we pray for the people, those who are joining with us in the virtual platform. எங்களோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். And we pray for every one of us, God, every one of them, God. அவங்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். Bless them, deliver them, God. அவர்களை ஆசீர்வதிங்க, விடுதலை கொடுங்க. Help them to focus on you in their life and worship you throughout their life like Jacob. வாழ்க்கை முழுவதும் தங்களுடைய கவனம் முழுவதும் உம்மிடத்தில் இருந்து உம்மை ஆராதிப்பதற்கு உதவி செய்யுங்க. Many a times we are distracted by the things, the difficulties that we are going through in our life. எங்களுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் எங்களுடைய கவனம் சிதறடிக்கப்பட்டு போகிறது. We are distracted by challenges in our life. எங்களுடைய வாழ்க்கையில சவால்களினாலே நாங்கள் அநேக நேரங்களில் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம். And we pray that help us to focus on you alone. உம்மிடத்துல மாத்திரம் எங்களுடைய கவனத்தை செலுத்த உதவி செய்யுங்க. We have to value your presence. We want to treasure you more than above all things in the world. எல்லா காரியங்களையும் விட உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் விலையேற பெற்றதாக கருத வேண்டும். Because you will take care of everything. நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீர். God, like Joseph, like Jacob, like Isaac, Lord, help us to exercise the faith in our life. ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பை போல எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை பயிற்றுவிக்க உதவி செய்யுங்க. Help us to follow the good legacies in our life. எங்களுடைய முற்பிதாக்களுடைய அந்த நல்ல நெறிகளை நாங்கள் பின்பற்றி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. We pray for each and every family, Lord. We speak peace over them. We speak healing over them. ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கும் சுகத்தையும் சமாதானத்தையும் பேசுகிறோம். We speak protection over them. பாதுகாப்பு சொல்றோம். Bless them. ஆசீர்வதிங்க. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. In grace of God and love of our Father, sweet communion of the Holy Spirit be with us forever and ever. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு இருப்பதாக. Amen.